இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மேரேஜ் ஃபங்க்ஷனான பண் கலாட்டாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கல்யாணம் பண்ணணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணுவோம். அப்படிப்பட்ட கல்யாணத்துக்கு கூட சில தர்மசங்கரமான நிகழ்வுகள் கட்டாயம் நடக்கும். ஆமாங்க, ஒரு சில கல்யாண மேடைகளில் கல்யாண வீடியோவில் ஒரு சில தர்மசங்கரமான விஷயங்கள் நடக்குது. அப்படி நடக்கும்போது இப்படிங்கிற டைமில் அது தெரியாதனமாக வீடியோ கிளிப்பாகவும் அமைஞ்சிருது. அது கடைசி முழுக்க பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆகிடுது. அந்த மாதிரி சில கிளிப்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்பவும் போல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மாப்பிள்ளைக்கு தான் வேஷ்டி கட்டுறது ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். பெல்ட் போட்டு கட்டியிருக்கணும் வேஷ்டியை, அப்போதான் அவராது. தலைவர் உள்ள போட்டிருக்க இன்னொரு புதுசு தானே. ஒரு கல்யாண மாப்பிள்ளையை எப்படிலாம் வெறுப்பேற்றலாம் கடுப்பேற்படின்னு சொல்லி பார்க்கணுமா? அதுக்கு இந்த வீடியோ பாருங்க. அந்த புளிச்சட்டைக்காரன் என்னமா விளையாட்டு கட்டுறான். டேய் வேணாண்டா, மாப்பிள்ளை ரொம்ப கோவக்காரன். ஏன்னா கல்யாண மாப்பிள்ளை கபுராயம் சடங்கு செலவு சொல்லி ஏகப்பட்ட டிப்ரெஷன்ல இருக்காப்புல. இந்த இடத்துல வந்துட்டு விளையாட்டு கேட்குதா? விளையாட்டு போட்டாப்லையா? இனிமேல் ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போய் இப்படி மாப்பிள்ளை வம்புழுப்பையா நீ? ஓகே, இந்த வீடியோ கிளிப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நிச்சயம் முடிஞ்சிருச்சு. மாப்பிள்ளைக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சு. மாப்பிள்ளை பொண்ணை மேரேஜ் வரையும் பார்க்கக்கூடாது, அது ஒரு சம்பிரதாயம். அது இவர் என்னெல்லாம் காரணம் சொல்லி அந்த பொண்ணை பார்க்க போறாருன்னு பாருங்க. அதை காமெடியா ஒரு பொண்ணு எப்படி சொல்லி கிண்டல் பண்ணது பாருங்க. செம சுவாரஸ்யமா இருக்கு இந்த வீடியோ, மறக்காம பாருங்க. என் மனசார வாழ்த்த போறேன். அப்படியா? ஏய் கண்ணா, நீ நிஜமாவா சொல்ற? ஆமாண்ணே. இந்த மாப்பிள்ளையோட அருமை பெருமை என்னன்னா, கல்யாணம் பேசி முடிச்சாச்சுப்பா, கல்யாணம் வரைக்கும் நீ வீட்டுக்கு வரக்கூடாதுப்பான்னு ஒரு நாள் கூப்பிட்டு மரியாதை நாங்க சொன்னோம். அண்ணில இருந்து இன்னி வரைக்கும் டெய்லி வீட்டுக்கு வர என்ன சொன்ன? அப்படி முதல் நாள் அக்கா நான் கருப்பாயிட்டு பத்திரிக்கை கொடுத்து வெயிட் ஆகுது, எனக்கு அந்த மஞ்சள் பாக்கெட் வச்சிருக்கீங்களாமே அதை கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டான். சரி மானசத்தையும் கேட்கறான், கொஞ்சம் அழகா இருக்காளே, கொஞ்சம் கலர் எடுத்தோமே நானும் கொடுத்தேன். போயிட்டு மறுநாள் வந்தான், நேதான் அவனுக்கு மஞ்சள் பாக்கெட் கொடுத்துரு, ஏன்டா அங்கேயே வச்சுட்டு போயிட்டேன். சரி எடுத்துட்டு போயிட்டேன். தம்பி ஹாஸ்டல் வரைக்கும் போய் எங்க வீட்டுக்கு முன்னாடி லெனின் வந்து எப்பயாவது வர எங்க வீட்டு முன்னாடி பாய்ஸ் எல்லாம் நின்றதுலப்பா, எங்களுக்கு இந்த ஏரியால பெரிய பேர் இருக்குப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்தா தெரியும்பா. இப்ப வந்தேன்னா யாரோ ஒரு பையன் வரான்னு சொல்லுவாங்கப்பா, வரக்கூடாதுப்பான்னு. எப்ப 10 மணிக்கு மேல, முந்தின நாள் 6 மணிக்கு வந்துட்டான். 10 மணிக்கு மேல வரக்கூடாது, 6 மணிக்கு வந்து. சரி மானத்தை 6 மணிக்கு எதுக்கு வந்தேன்னு கேட்டா, மஞ்சள் பேக் போட்டேன் எப்படி எஃபெக்ட் இருக்கு காமிக்க வந்தேன். நான் சொல்லிட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு, இனிமே எதுனாலும் நீ வீடியோ கால பேசிக்கோ, வீட்டுக்கு வரக்கூடாது. மறுநாள் வந்தான், கொலவெறி ஆயிட்டு. நான் வாசலே அவனை நிப்பாட்டு, அவன் எதுக்கு வந்து கேளுன்னு. அக்கா முத நாள் போட்டப்பதான் பேக் பேஸ் அப்படி இருக்கா, இல்ல மறுநாளும் பேர் காமிக்க வந்தேன். குண்டு சுட்டு போயிட்டு ஹெல்மெட் விட்டு போயிட்டான். அவனையும் ஒரு பொருளை எடுத்துட்டு வரான், அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். தம்பி இன்னைக்கு சங்கீத் ஃபங்க்ஷன், ஒன்லி கேர்ள்ஸ், பாய்ஸ் நாட் அலோட்னா. நான் என்ன அங்க வந்து இதுக்காக வரேன், டீ ஊத்தி கொடுக்கலாம், ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். டீ வேணா, ஸ்நாக்ஸ் நாங்களே வாங்கிக்கிறோம், நீ வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. மானத்தை வரக்கூடாது. வாப்பா, இப்ப நீ அவளை பார்க்க வந்தா நல்லா வாசனை பேருக்கு எங்கன்னு கண்டுபிடி பார்க்கலாம். இல்ல இன்னும் போடல. நல்லா இருக்கா? ஓகே, அதான் நீ, இதான் தர்சா, சரியா? ஷாஜஹான், இது வந்து மும்தாஜ். இது வந்து ஷாஜஹான், இது வந்து மும்தாஜ், சரியா? இதான் தர்சா. ஆனா நீ வந்து இப்பயே தாஜ்மஹால் கட்டுற, பின்னால நாங்க ஒத்துக்க மாட்டோம், சரியா? இந்த மாதிரி லவ்விங் கப்பல்ஸ் நீங்க 2 பேர் இருக்கீங்க. நல்லா பாத்துட்டுல தர்சா பாரு, நல்லா அழகா இருக்கால. ஓகே தானே? யாரெல்லாம் போய் சொல்லி உங்க ஒய்ஃபை கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்க போயிருந்தீங்க, கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகான் ஆல் செக்ஷன்ல கிளிக் பண்ணுங்க. Thank you so much. Bye bye.